ஷோ எக்ஸாமில் வேறு ஃபெயில் ஆட்டுமே. நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அண்ணா என்னண்ணா பண்ணிட்டுக்கிற? சோகமாகிற? டேய், நானே ஆல்ரெடி நான் ஃபெயில் ஆகிட்டு உக்காந்துக்கிறேன்டா. இதுக்கு மேலே என்ன கடுப்பெத்திட்டு இருந்த? அப்பயாச்சும் என்ன கடுப்பெத்தினேன், அது சரி. அப்போ எனக்கு எக்ஸாம் இல்லை, ஆனால் இப்போ நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேடா. என்னடா பண்ணிருக்கிறானே இந்த டைமில் என்னை காப்பாற்றிட்டு இருந்தேன். அப்படி பக்கத்தில் சார் இதில் எடுத்து போட்டு அடிச்சிடுவேன். பாடா அடிக்கு அம்மா. இவரான் என்னோட சொந்த அண்ணா பாரு. சித்து ஷூ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம அப்பாவை பாஸ்ன்னு சொல்லிட்டு போய் பற்றிடலாம். அது ஃபைல் இருக்கிறது பாஸாக போட்டு வச்சிடலாம். ஃபைல் எங்கே இருக்குது? இதை இப்படி அழைச்சிட்டுமா? பாஸ். அச்சோ, இங்கே நம்ம டிக்கு போட்டு வச்சிடலாம். மார்க் போடலற. டிக்கே. சரி, ஓகே. அப்பா வாங்கி என்ன என்னையோ பார்த்துட்டு டேய், என்னையா பார்த்துட்டுக்கிறேன்? அப்பா ரேங்க்கு முதல்ல வாங்குங்கப்பா. ரேங்கா? தாத்தா எப்படி மார்க் எடுத்துக்கிறான்னு பார்க்கணும். அப்படிக்காக இருக்கலாம். ஆனால் பெண் இங்கே வச்சுக்கிறேன். அப்பா தம்பி நல்ல மார்க் வாங்கிக்கிறேன். டேய், ஆனால் இது கிரி வச்சுக்கிற எக்ஸாம் பேரில் ரேங்கில் போய் ஐயோ என் பிள்ளை இப்படி வஷ்டாகிறானே. இது வரேன் வஷ்டாகிற பிள்ளைங்கிறான்னு பிடிக்கவே தெரியுமா? போய் அழைச்சிடுவாப்பா. ஆமாம் இரு. FILE என்னடா என்ன என்கிட்ட ஏமாத்தியா? ஃபைலுன்னு போட்டு அனுப்பிச்சிட்டு சாரு இப்படி ஒரு வழி எடுத்துரு. இப்போ அடிக்கிற வழியில் என்ன பண்ணுமேன்னு தெரியுது. அதுவாப்பா? டேய், அதுவாப்பா? அது மேமு இது முதல்ல ஃபைலுன்னு போட்டாங்க, அதை பார்க்கலையா? அப்போ மேம் அதை அழைச்சிட்டு பாஸ்ன்னு போட்டுட்டாங்க. அப்படியா? அப்போதிட்டு ரேங்கில் ரெட் பெயிண்ட் போட்டுருந்துச்சு. இது என்னது ப்ளூ பெயிண்ட்ரானே? தெரியும்டா, நீ ஏதாச்சும் ஃபைல் ஆட்டுன்னு ஏதாச்சும் முடிவு எடுப்பேன்னு தெரியும்டா. இதுதான் இதை போட்டு எங்கடா தோசை கரண்டிடா வேணாம். என் கையெல்லாம் பவரு அடிச்சு இன்னும் நல்லா இருக்குதா? இன்னும் நடி வேணுமா? நல்லா இருக்குதான். அப்பா ஐயோ